ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைக்கு ஒரு கைரேகையை, ஒரு நபருடைய கைரேகையை போட்டிருக்கோம். அதை ஆய்வு பண்ண போகிறோம். போர்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு ஆண், இப்போ ஒருத்தர் வந்து கைரேகை பார்க்க வராங்கன்னா ஆணா பெண்ணா முதல்ல பார்த்துக்கணும். சரிங்களா? ஆண் வயது 35, கைரேகை ஆய்வு. இப்போ நம்ம கைரேகை ஆய்வு பண்ணும்போது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ இது இடது கை, இது வலது கை, ரெண்டு கையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ரெண்டு கையும் பார்க்கும்போது முதல்ல நம்ம வலது கையை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இடதையும் பார்த்துருவோம். ரெண்டு கையிலையும் ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம மேடுகளை பார்க்கணும். முதல்ல எடுத்தோம்னா ஆயில் ரேகை பார்த்துடணும். ஆயில் ரேகை பிரச்சனை இல்லாமல் இருக்குதா அப்படின்னு. ஆயில் ரேகை குறைஞ்சது 80 வயசு வரைக்கும், 80 வயசுக்கு மேலே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க, இந்த புத்தி ரேகையில ஒரு தீவு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல புத்தி ரேகையில ஒரு தீவு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஆயில் ரேகையில ஒரு 30 வயசுல ஒரு வெட்டு, செவ்வாய் வீட்டுல இருந்து ஒரு வெட்டு போய் புத்தி ரேகையோட சேருது. இந்த புத்தி ரேகை ஒரு தீவு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்தில் 30 வயசுல இந்த ஆயில் ரேகை இருக்கு இல்லையா, ஆயில் ரேகையில ஒரு கட்டிங் போதா, அந்த கட்டிங், அந்த வயதில் அவருக்கு வியாதி வந்தது. வியாதி போய் மனசோட நின்றுச்சு. இது ஆயிலை கட் பண்ணி புத்தியோட போய் நிற்குது. புத்தியோட நிற்கும் போது இங்க என்ன ஆகுது, விதி ரேகையும் வருது. சந்திரமேட்லேருந்து விதி ரேகையும் வருது. அதோட போய் ஜாயிண்ட் ஆகுது. ஒரு தீவு மாதிரி அப்படி நிற்குது. அப்ப அவருக்கு அந்த வயதில் 30 வயதில் அவருக்கு ஒரு வியாதி வந்தது. வியாதியினால் உடல் நலம் பாதிக்கப்பட்டது, மனநலம் பாதிக்கப்பட்டது, பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதோட நின்று போச்சு. சரிங்களா? புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருக்கு. இறுதி ரேகையும் நல்லா இருக்கு. விதி ரேகை பாருங்க, சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போயிருக்கு. சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா நான் சொல்லியிருக்கேன், காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரமேடுனாவே காதல் அப்படிங்கிறத நினைச்சுக்கணும். அதாவது ஜாதி விட்டு மதம் விட்டு காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவருக்கு 2 திருமணம். அதில் முதல்ல வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அந்த விதி ரேகை சந்திரமேட்லேருந்து போகுது. இந்த கையில ஒரு மச்ச ரேகை உள்ளது, மேல் நோக்கி மச்ச ரேகை உள்ளது. அந்த மச்ச ரேகை உள்ளதுல ஒரு 50 வயசுல ஒரு கட்டிங் இருக்கு. அப்போ 50 வயசுல ஒரு வியாதி வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 30 வயசுல ஒரு வியாதி வந்து கொஞ்ச நாள் அதுக்கு ட்ரீட்மெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் 50 வயசுல ஒரு வியாதி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இருதய ரேகை நல்லா இருக்கு. இந்த 50 வயசுல இருந்து ஒரு மாற்றம், தொழில மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 2-3 வருமானம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு சொல்றோம்? விதி ரேகையில ஒரு மாற்றம் வருது. அதே மாதிரி சூரிய ரேகையை பார்த்துங்க. 40 வயசுல இருந்து சூரிய ரேகை நல்லா ஒரு தனியா ஒரு அமைச்சிருக்கு. இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்பாவோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. 40 வயசுல இருந்து ஒரு தனியா ஒரு பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இப்படிதான் கையை பார்த்து முடிவு பண்ணணும். குழந்தைன்னு பார்த்தாக்க எங்க பார்க்கணும்? சந்திரமேட்டு சைட்ல பார்க்கணும். இங்க 2 குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட பிறந்தவன் பார்த்தா 1-2 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவி 2. அதே மாதிரி இப்ப பாருங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆயில் ரேகை நல்லா இருக்கு. 2 இடத்துல 30 வயசு 50 வயசுல ஒரு கட்டிங் வரதுனால 2 இடத்துல வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது வியாதி வந்தது, வந்துருச்சு. அவரு 35 வயசு இல்லையா, வியாதி வந்தது. வியாதி வந்து அவருக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து புத்தி மனம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திரும்ப புத்தி ரேகை நல்லா இருக்கு. விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. காதல் திருமணம் செய்தார் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி 40 வயசுல இருந்து அவருக்கு பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அங்க வந்து சூரிய ரேகை வச்சு நம்ம சொல்றோம்.
அதுக்கப்புறம் இப்போ 50 வயசில் அவருக்கு ஒரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, விதி ரேகை வச்சு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மச்ச ரேகை கையில் இருக்கிறதுனால அவருடைய வாழ்வை போராட்டமாக இருக்கும். போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதாக ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டும் கருத்து. ஆனால் வெற்றி உண்டு. மச்ச ரேகை இருந்தால் வெற்றி, வீரம், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். இவருடைய கையை பார்த்தோன்னே மேடுகள் சுக்கரமேடு உச்சம், சந்திரமேடு உச்சம், செவ்வாய்மேடு உச்சம். சுக்கரமேடு, சந்திரமேடு, செவ்வாய்மேடு இது எல்லாமே கை நல்ல கும்முன்னு உப்பலா இருக்கு. அந்த செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் இது 3 உச்சம் இருந்தா அவருக்கு பெண் தொடர்புகள், ஆணா இருந்தால் பெண் தொடர்புகள், பெண்ணா இருந்தால் ஆண் தொடர்புகள் அதிகமாக இருக்கும். ஆசை அதிகமாக இருக்கும். சுக்கிரன் அதிகமா இருந்தா ஆசை அதிகமா இருக்கும். சந்திரன் அதிகமா இருந்தா மனசு நல்லா இருக்கும். செவ்வாய் அதிகமா இருந்தனா வீரியம் நல்லா இருக்கும். அதனால அவர் ஜாதி விட்டு மதம் விட்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லிடலாம். புதன் மேடு இருக்கு இல்லையா, இது வந்து சூரிய மேட்டோட கனெக்ஷன் இந்த இடத்துல இருக்கு. புதன் மேடு சூரிய மேட்டோட, சூரிய மேடு இந்த பக்கம் வந்துருச்சு கொஞ்சம் லைட்டா, இந்த புதன் மேடு போய் சூரிய மேட்டோட சேர்ந்துருச்சு. சனி மேடு சூரிய மேட்டோட சேர்ந்து, சனி மேடு இருக்கு இல்லையா, இதுவும் சூரிய மேட்டோட இந்த இடத்துல ஒரு உயரமா இருக்கு. இந்த புதன் மேட்டுக்கும் சனி மேட்டுக்கும் இடையில இந்த இடத்துல இருக்கு சனிமேடு. குருமேடு சனிமேடோட, இந்த குருமேட்டுல இல்லாம கொஞ்சம் தள்ளி இப்படி சனிமேடு பக்கம் வந்து நிக்குது. அந்த சூரிய மேடு சமமா இருக்கு. இது சமமா இந்த இடத்துல சமமா இருக்கு. இந்த பக்கம் இது போயிடுச்சு, இந்த பக்கம் இது போயிடுச்சு. அப்படிங்கும் போது இப்படிதான் அவருடைய கைரேகை அமைப்பு இருக்கு. 30 வயசுல வியாதி, 50 வயசுல வியாதி. இந்த ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டான். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கு வருவோம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டை பார்க்கும்போது பாருங்க, லெஃப்ட் ஹேண்டை பாருங்க, இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இருந்தாலும் அதே 30 வயசுல இங்க ஒரு கிராசிங் இருக்கு. நல்லா பாருங்க, அதே 30 வயசுல ஆயுள் ரேகையில ஒரு கிராசிங் இருக்கு, வியாதி வந்ததற்கு அடையாளம். அதே மாதிரி இங்க பாருங்க, 50 வயசுல இங்க புதன் ரேகை, இங்கேயும் புதன் ரேகை இருக்கு. புதன் மேட்டுக்கு ரேகை இருக்கு. அதை வந்து ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம். அந்த ஆரோக்கிய ரேகை வந்தாவே வியாதி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த வியாதி அந்த ஆயுள் ரேகையை கட் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் உங்களுக்கு ஆயுள் ரேகை தொடருது, ரொம்ப சீரியஸா இருந்து அதுக்கப்புறம் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கையிலையும் உங்களுக்கு மச்ச ரேகை காணப்படுகிறது. விதி ரேகையை பாருங்க, இது வந்து இங்கே சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது, இங்க ஆயுள் ரேகையிலிருந்து ஆரம்பிச்சு போகுது. அப்போ சுய முயற்சியினால் பாதி வயசுக்கு மேல வருமானம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, சூரிய ரேகை 52 வயசுக்கு மேல ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இருதய ரேகை நல்லா இருக்கு. இங்க தாளம் 2 இருக்கு, இந்த கையிலும் 2 இருக்கு. அப்படிங்கும்போது முதல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு, அதை டைவர்ஸ் பண்ணிட்டார். ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனால் டைவர்ஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இரண்டாவது திருமணம் நடந்தது. இவருடைய கையில பாத்தீங்கன்னா 2 ஆயுள் ரேகையில 2லையுமே 30 வயசு 50 வயசுல ஒரு வியாதி வந்திருக்கு. ஏதோ ஒரு சம்திங் டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்ப 2வது தடவை கல்யாணம் பண்ணிட்டார். புத்தி ரேகை நல்லா இருக்கு, இருதய ரேகை நல்லா இருக்கு. லெஃப்ட் ஹேண்டை பொறுத்தலும் இந்த பாருங்க, இந்த ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு அப்படியே 50 வயசுக்கு மேல இப்படி மாற்றம் இருக்கு. இதுலயும் மாற்றம் இருக்கு. இங்க 50 வயசுக்கு மேல சூரிய ரேகை இருக்கு, இங்க 40 வயசுக்கு மேல சூரிய ரேகை இருக்கு. அப்போ 50 வயசுக்கு மேல வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருமேட்டுல இங்கேயும் ரேகை இருக்கு, இங்கேயும் குருமேட்டுல ரேகை இருக்கு. மேல் நோக்கின குருமேட்டு ரேகைகள் இருக்கும் பொழுது வருமானத்துக்கு குறை இருக்காது, பணத்துக்கு பஞ்சம் இல்லை. இருந்தாலும் இந்த ரேகை பாருங்க, லைட்டா கொஞ்சம் சந்திரன் பக்கம் இறங்கிருக்கு இல்லையா புத்தி ரேகை, அப்ப லைட்டா மனம் பாதிக்கப்படும். லைட்டா புரிஞ்சுங்களா? ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, 2 இடத்துல வெட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட்லையும் இந்த லெஃப்ட் ஹேண்ட்லையும் இன்னும் ஒரு புதன் ரேகை ஆரம்பிக்குது. இந்த புதன் ரேகை ஆரம்பிச்சாவே வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். வியாதி அப்போ சின்ன வயசுலேயே வரும், 25 27 வியாதி வந்துருச்சு. வியாதி வந்து 30 வயசுல கட் ஆகுது. 30 வயசுல வியாதி பெருசாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டது. 50 வயசுல ஒரு வியாதி வரப்போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 2 கையிலையுமே மச்ச ரேகை இருக்கனால வாழ்க்கையில போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். இந்த மன்மத மேட்டை பார்த்து தாரம் எத்தனைன்னு முடிவு பண்ணணும். ஒரே அளவில் 2 கோடு இருக்குதுன்னா 2 தாரமும் முடிவு பண்ணிக்கணும்.
அதே மாதிரி இந்த கூட பிறந்தவங்கள இந்த சுக்கரமேடு இருக்கு இல்லையா, சுக்கரமேட்டு சைடில் பார்க்கணும். குழந்தைங்களை வந்து இந்த சந்திரமேட்டு சைடில் நம்ம பார்க்கணும். சைடில் 2 ரேகை இருக்குது. அப்படிங்கும்போது 2 குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம கையை ஆய்வு பண்ணணும். இந்த கையை பொறுத்தவரைக்கும் நல்லா பார்த்துங்க. இந்த கையை பொறுத்தவரைக்கும் பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா? நல்ல பணம் படைத்தவர். அதற்கு என்ன காரணம் கேட்டோம்னா, சுக்கிரமேடு உயர்வு, உச்சம், சந்திரன் உச்சம், செவ்வாய் உச்சம். அவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தோம்னாவே தெரியும். இந்த கையை பார்த்தோம்னா ஜாதகத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். சுக்கிரன் உச்சமா இருக்கணும், சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கணும், சந்திரன் நல்ல நிலையில் இருக்கணும், செவ்வாய் நல்ல உச்சமா இருக்காங்க. இங்க வந்து அதிகமான பவர்ல இருக்கும்போது அங்க ஜாதகத்திலையும் பவர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியனோடு புதன் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி சனியும் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு சனியோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் சமநிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வியாதி 30 வயசு 50 வயசுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம ஒரு முதலில் ஆனா பெண்ணானு பார்க்கணும். அவர் வயசு என்னன்னு பார்க்கணும். வயசுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி என்ன நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடக்க போகுது, இதையும் நம்ம சொல்லணும். இது வரைக்கும் ஆயுள் நல்லா இருக்கு, 30 வயசுல வியாதி வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆயுள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் 50 வயசுல வியாதி வருது. அப்போ உடல்நலம் நல்லா இருக்கு. அந்த ஒரு 30 வயசுக்கு அப்புறம் அவர் உடம்பு நல்லா இருக்காரு, அதுக்கப்புறம் 50 வயசுல வியாதி வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இங்க சந்திரமேட்லேருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது இல்லையா, காதல் திருமணம் நடந்தது, அதை டைவர்ஸில் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் இருந்துட்டு அது டைவர்ஸில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு திருமணம் நடந்தது. 40 வயசுக்கு மேலே சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, புத்தியை கொண்டு வாழ்வில் சிறப்படைகிறார் அப்படிங்கிறது 2 கையும் பார்க்க முடியும். இதை நம்ம பார்த்த உடனே நமக்கு ஒன்றுமே புரியாது. முதல்ல ஒவ்வொரு ரேகையாக பார்க்கணும். முதல்ல எடுத்தோன்னு ஆயுள் ரேகையை பார்க்கணும். ஆயுள் ரேகையில பிரச்சனை என்ன, எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு மேடுகளை பார்க்கணும். மேடுகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, அதாவது ஆசையை உண்டு பண்ணுகிறது. நம்மளுடைய எண்ணம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய எண்ணம் தான் கையில ரேகையா ஓடுது. நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டால் அதுக்கு அந்த மாதிரி ரேகை ஓட ஆரம்பிக்கிறோம். நம்ம முன்னோர்களுடைய பிளட்டின் படியாக அந்த கையில உள்ள ரேகைகள் உருவாகுது. ஒரு அப்பா அம்மாவுக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி ரேகையும் ஓரளவு இருக்கும். ஆனாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படிதான் நம்ம கையை 2 கையும் பார்த்து முடிவு பண்ணணும். இப்போ இந்த கையில பொறுத்தளவு ஒரு கையை எடுத்தோன்னே ஆயில் நல்லா இருக்கா, ஆயில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எந்த வயசுல வியாதி வரப்போகுது, வருமானத்தை பார்க்கும்போது விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை ஒரு கையில வந்து ஆயில் ரேகையில இருந்து ஆரம்பிக்குது, ஒரு கையில சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப மனைவியாலும் வருமானம் உண்டு, இவரும் வருமானம் சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 50 வயசுக்கு மேலேயே இவருக்கு நல்ல புகழ், பேர் புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 40 வயசுல இருந்தே பேர் புகழ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் 2 கையும் கனெக்ஷன் பண்ணோம்னா ஒரு 47 50ல இருந்து அவருக்கு நல்ல ஒரு பேர் புகழ், செல்வம், செல்வாக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இறுதி ரேகை நல்லா இருக்கு, ஹார்ட், உடல்ல உள்ள உறுப்புகள் நல்லா இருக்கு. இருந்தாலும் வியாதி வருது. 50ல 30ல ஒரு வியாதி, 50ல ஒரு வியாதி. இப்ப 2 கையிலுமே மச்ச ரேகை காணப்படுவதால் அவருக்கு தைரியமான ஒரு வீரியமான ஒரு அரசபோகமான வாழ்வு இருக்கு. வாழ்வில் வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறார். அவருக்கு போராட்டம், வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. மச்ச ரேகை இருந்தால் பேர் புகழ், செல்வம், செல்வாக்கு, போராட்டம் மூலமாக சண்டை போட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு போர் வீரனுடைய கையில் இருக்கக்கூடியது மச்ச ரேகை. இப்படிதான் நம்ம முடிவு பண்ணணும். நம்ம கையை பார்த்தோன்னே மனைவி, குழந்தை, அதே மாதிரி கூட பிறந்தவங்க, இந்த கையினுடைய நிலை, இதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்படிதான் நம்ம கையை ஆய்வு பண்ண வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.